ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மட்டன் பிரியாணி அண்ட் மட்டன் கிரேவி எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது வந்து 1/4 கிலோக்கும் கொஞ்சம் கூட ஒரு 300 கிராம் இருக்கிற அளவுக்கு உள்ள மட்டன் எடுத்திருக்கேன். அது கூட மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் 1 கப் தயிர், பிரியாணி மசாலாவும் மட்டன் மசாலாவும் நான் இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ண விட்டுறலாம். இப்படி மேரினேட் பண்ணுறதுனால நல்ல ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கி மட்டனும் வந்து நல்ல டெண்டராக இருக்குங்க. அதனால் இதை வந்து மேரினேட் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஜீரக சம்பாவில் தாங்க பிரியாணி வைக்க போகிறேன். 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு நெய்யும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் நெய் ரெண்டுமே வந்து குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி. கடாயிலையும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கடாயிலையும் வந்து பிரியாணி பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நான் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், சோம்பு இருக்குல்ல அது எல்லாமே சேர்த்துருக்கேன். அன்னாசி பூவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் வெட்டி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் அதையும் கீறி உள்ளே சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா ரம்பை இலை சேர்த்துக்கிறேன். ரம்பை இலை உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்போதே மீதி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இருக்கும். போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா மட்டன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாஸ் எல்லாமே வந்து மட்டனில் நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவும் வந்து நல்ல கிரேவி மாதிரி நல்ல திக்காக வரணும். வந்ததுக்கப்புறம் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மட்டனுக்கு வேகிற அளவுக்கு ஒரு 4 to 5 விசில்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 விசில்ஸ் விட்டேன். எனக்கு நல்லா வந்துருச்சு. மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஊற வச்சிருந்த ரைஸையும் சேர்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு தம் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் விசில் வரணும்னு அவசியம் இல்லைங்க. தம் போட்டு 10 நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பிரியாணி ரெடி. எனக்கு வந்து பிரியாணி கொஞ்சம் குலைவாக இருந்தால் பிடிக்குங்க. அதனால் நான் 1க்கு 2ன்னு தண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஒரு வேளை கொஞ்சம் உதிரியாக எதிர்பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அளவு வந்து கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. இப்படி தான் இருந்தது ஃபைனல் அவுட்புட். செம டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து கிரேவி எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாங்க. கிரேவிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மட்டனோட அளவு வந்து ஒரு 400 கிராம் இருக்கும். 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் காஞ்சதுக்கப்புறமா அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் மறுபடியும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஒரு வேளை நீங்கள் இது வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதில் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் குட்டி வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அது ஒரு 20 சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல மட்டனு, அதை உள்ளே சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு வந்து நாங்கள் தக்காளி போட மாட்டோங்க. உங்களுக்கு தக்காளி வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். மட்டன் போட்டுட்டு மட்டனுக்கு தேவையான உப்பும் இப்போ போட்டுட்டு நல்லா சியர் பண்ணி விடணுங்க. இந்த எண்ணெயிலே வந்து டேரெக்டாக மட்டன் போடுறனால மட்டனுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. ஒரு 2 நிமிஷம் மட்டனை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாமே வந்து போகணும். போனதுக்கப்புறமா ரம்பை இலை வந்து முடிச்சு போட்டு சேர்த்துக்கிட்டேன். 2 ரம்பை இலை வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் வீட்டு குழம்பு தூள், நம்ம வீட்டில் குழம்பு மசாலா போடுவோம்ல, அது சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் மட்டன் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடணுங்க. மட்டன் மேலே இந்த மசாலாஸ் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு உரப்பு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். நான் வந்து 4 விசில் போட்டேன். எனக்கு வந்து நல்ல வெந்து வந்துடுச்சுங்க. நீங்கள் உங்களோட மட்டனோட இதை பொறுத்து விசில் வந்து கூட குறைச்சி வச்சுக்கலாம்.
சைடில் தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறது தெரியும். தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா விசில் வச்சுக்கோங்க. இல்லை மட்டன் வெந்துடுச்சு அப்படின்னா வந்துட்டு இப்போமே நீங்கள் அரப்பை ஊற்றிடலாம். எனக்கு மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அதனால் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு, இப்போ சேர்க்கும் போது தேங்காய் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸில் அது மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். உங்களுக்கு குழம்பு பார்க்கும்போதே வந்து தெரியும். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. கொத்தமல்லி கீரை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.